பரிதாரத்தை பூசிக்கொள்ள ஜானகி தம்பி அண்ணா என் ஜானகி அந்த இந்திரத்தை சாகடிக்க வரை இந்த விண்ணும் மண்ணும் பார்த்து கொண்டு சும்மா நந்தி கொஞ்ச நேரத்தில் இவர் என்ன செய்யுமா இப்படி செய்தால் யார் என்ன செய்ய மாட்டார் இது என்ன தர்மம்? அனைத்து உணர்ந்தவர் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் நியாயமா? யோசித்து பார்த்தீர்களா? ஒரு பெண்ணுக்காக இந்த உலகையே அழித்து விட்டான் ராமன் என்று எல்லோரும் குறை கூறுவார்களே, அதற்கு நீங்கள் ஆளாகலாமா? இது நியாயமாகுமா? இது தர்மமாகுமா? வேண்டாம் சுவாமி, கோபத்தை விட்டு விடுங்கள், குணத்தை கையாளுங்கள். என் ஜானகி அந்த இடத்தில் சாகடித்தார்கள். இனிமேல் எப்பொழுது என் ஜானகி பார்க்க போறேன்? என் கண்ணால பார்த்தேன். அன்னை அடிக்கும் தருவாயில் நான் இருந்தேனே. வேண்டாம் 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 என்று தடுத்தேனே, அவன் கேட்கவில்லையே. என் தாய் வெட்டும் தருவாயில் என் இரு கண்களால் பார்த்தேன். என் தாயானவள் துடித்தாள், அழுதாள், கதறினாள். ஐயோ வேண்டாண்டா விட்டுறான்னு சொன்னனே, அவன் கேட்கலையே. ஆண்டவா, தாய் மடிந்தார் என்று நான் உயிரோட வேண்டும் என்று துடித்தேன், அழுதேன், கதறினேன். அவ்வேளையில் ஓடி வந்தார் விபீஷணர். ஆஞ்சநேயா, மடிந்தது தாயா இருக்காது, இதில் ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கே. நான் அசோகனை சென்று அன்னை இருக்கிறாரா என்று கண்டு வருகிறேன். அதுவரை தாங்கள் பொறுமையாக இருந்து வைத்தார். ஆழ்வார் வந்தார். நம் தாய் இருக்கிறார்கள். அன்னைக்கு ஆபத்து இல்லை. அப்படி என் கண்முன்னே வெட்டியதையா மாயா செய்தல் என்ன இது? அன்னையார் போல் வழிவெடுத்து பார்த்தீங்களா சுவாமி? இவர்கள் வம்சத்திலே அரக்கணத்தை பிறந்தவர்களை மாயா சேதையை உருவாக்கி என் கண்முன்னே கபட நடத்தி விட்டு சாக்கு போக்கு காட்டி உன் தாய் மடியில் இருந்தால் என்று எண்ணத்தில் கூறிவிட்டு அவன் அயோத்திக்கு சென்றிருக்கிறான். ஆமா, அவன் அயோத்திக்கு போறான். அவன் எங்க போறான்? ஏகவாந்த போகிறான். பகவான் ஆச்சரியா, அவன் எனக்கு சாக்கு போக்கு காட்டி நிகும்பலை என்ற வேலை நிகும்பலை யாகத்தை செய்து விட்டார். அந்த பலன் தெரியுமா சுவாமி? என்ன ஆச்சரியா? நிகும்பலை யாகத்தை எவன் ஒருவன் செய்கின்றானோ அந்த யாகம் வளர வளர மடிந்து போன இவங்க வம்சம்லாம் உயிர்பெற்று வந்து விடுமா? அந்த யாகம் செய்ய போகிறான். என்னை ஏமாற்றி அவன் யாகம் செய்ய நான் விடுவேனா? என்ன நீ இப்பொழுது புறப்படுகிறேன். அவன் யாக தழிக்கிறேன். அவனை கொண்டு வந்து தங்களுக்கு ஒப்படைக்கின்றேன். அந்த இதேத்திரி அழிக்கவோ ஒழிக்கவோ உன்னால் முடியாது. அதற்கென்றே ஒருவன் பிறந்திருக்கிறான். அப்படியா? ஆமா. யார் சுவாமி? இவரா?
இவர் செய்ய மாட்டார் தெரியா, அவர் இல்லை. அதுக்கென்று ஒரு பிறந்தக சொல்லி யார் தெரியுமா? என்னுடைய தம்பி லட்சுமணன் தான். ஆமா தம்பி, தம்பி விரைந்து சென்று இந்திரஜித்தன் தலையை விரைவில் கொண்டு நான் கூறும்படி அவனிடத்திலே நீதியான நேர்மையான வார்த்தை எடுத்துரை. சரி, உன் வார்த்தை அவன் கேட்டால் பார், இல்லை என்றால் நான் கொடுக்கக்கூடிய இந்த ஞானா சிரத்தினால் அவன் சிரத்தை அறுத்து எறிந்துவா தம்பி. அப்படியா கட்டுமண்ணா? சரியா? தம்பிக்கு துணை நீங்கள் போயிட்டு வாங்க. மகிழ்ச்சி ஆண்டவா. இவர் அழைச்சோங்க, இவர் அழைச்சோங்க. அப்படியா சேரும் சிறப்பான வாழ்ந்திருந்த எங்கள் இலங்கை மாநகரம் இன்று இந்த அளவிற்கு சீர்குலைந்து விட்டது. கடவுளே, சீர்குலைந்து விட்டது. இதற்கெல்லாம் காரணம் என்ன? மாற்றாமடியாக ஜானகிதேவியை கொண்டு வந்த அசோகவனத்திலே சிறை வைத்தார்கள் மாமன். அதனால் சினம் கொண்ட எதிரியின் படைகள் எங்கள் நாட்டிற்குள் புகுந்து எங்கள் நாட்டை சிறுக சிறுகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் இடம் குவியல் குவியலாக இருக்கிறது. என் மாமனாருக்காக எத்தனையோ அறிஞர்கள் எல்லாம் தவறுக்கு புறப்பட்டு சென்றார்கள். மாண்டு மடிந்து இந்த மண்ணிற்கு நாம் எரியானார்களே தவிர வீட்டு வெற்றியோடு யாரும் திரும்பி வருகிறார். யாருக்கு எந்த அறிவை சொன்னாலும் யாரும் ஏற்க வருகிறார்கள். சமர் செய்வதென்ற ஒரே குறிக்கோள் யாருக்கும் எதையும் செல்ல முடியவில்லை. யார் அவருக்கு செல்ல போகிறார்கள், யாருடைய உயிர் பிரிய போகிறதோ தெரியவில்லை. ஐயோ, என்ன வார்த்தை கேட்டு விட்டாய் சுரோச்சனா? என்ன வார்த்தை கேட்டு விட்டாய்? எங்கே போய்கிட்டு கேட்கிறாய்? கேட்கலாமா இப்படிப்பட்ட வார்த்தை? எங்கு சென்று விட்டேன்? என்னுடைய தந்தைக்கு ஆபத்து வந்துவிட்டது. தனையனாக இருக்கக்கூடிய நான் பகைவர்களை பொந்தாடி வெற்றியிட்டேன் தருவதற்காக போர்கள். நீங்கள் போருக்கு போகிறீர்களா? பகைவரை சந்திக்க போகிறீர்களா? நீங்கள் போருக்கு போக வேண்டாம் சுவாமி. ஐயோ, என் மனதில் இருக்கும் மனக்கருத்தை உங்களுக்கு எப்படி சொல்லுவேன்? என் நிலைமையை உங்களுக்கு நான் எப்படி உணர்த்துவேன்? ஐயனா, வருகும் போது ஆண்டையும் போர் குரல் போவித்து
எந்தன் தலைவி தங்களை பார்க்க வேண்டும் என்று நான் அரண்மனையை விட்டு வெளியே புறப்பட்டு வரும் சமயத்திலே என் எதிரே ஆகாத சகனங்கள் அல்லவா வந்தது சுவாமி, ஆகாத சகனங்கள் வந்தது. ஆகாயத்தில் பறந்து சென்ற காகமானது என் சிரசிலே வந்து அடித்து விட்டு சென்றது. கணவனை இழந்த மங்கையருத்தி கையிலே நெருப்பிடித்துக் கொண்டு என் எதிரே ஓடி வந்தார். ஒரு பெண்மணியானவள் தனிமையில் அமர்ந்து ஓவென்று ஒற்றை கோலோசையோடு அழுது கொண்டிருந்தாள். இதையெல்லாம் பார்த்து பயந்திருக்கும் இச்சமயத்திலே கண்ணே சுலோச்சனா, நான் போருக்கு போக போகிறேன் என்று நீங்கள் புறப்பட்டு வரும் காட்சியை பார்க்கும் பொழுது நான் எப்படி விடை கொடுப்பேன்? என் வார்த்தையை கேளுங்கள், போருக்கு போகாமல் நில்லுங்கள் சுவாமி, நில்லுங்கள். ஜன்னரை படித்து எழுத்தர வாசித்தால பெண்மதி பேதை என்பது அளவில் கண்டு கொண்டேன் சுலோச்சனம், அளவில் கண்டு கொண்டேன். அத்தான் போருக்கு போக வேண்டாம். நான் அரண்மனையில் இருந்து வெளியே வரும் பொழுது காக்கை வந்து என் சிரம் மீது அடித்து விட்டு சென்றது என்று உரைக்கிறாயே. இந்த தென்னிலங்கையில காக்கைகளும் கழுகளும் எதற்காக வந்து வட்டமிட்டுக் கொண்டிருக்கிறது தெரியுமா? என் தந்தைக்காக பறிந்து சென்று படையோடு படையாக மாண்டு மடிந்து விட்டார்கள். அந்த பிணத்தின் கரிகளை கொட்டி தின்பதற்காக காக்கைகளும் கழுகளும் வட்டமிட்டுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமா, ஒரு பெண்மணியானவள் ஒத்த குரலை யோசையோடு ஓவென்று அழுது கொண்டிருக்கிறாள் என்று உரைக்கிறாய். அவள் எதற்காக அழுது கொண்டிருக்கிறாள் தெரியுமா? ஐயோ, கட்டிய கணவனை இழந்தோம், பெற்றெடுத்த பிள்ளைகளை இழந்தோம், உற்றார் உறவினரை இழந்தோம், அனைவரை இழந்துவிட்டு இனிமேல் இந்த உலகத்தை நாம் ஒருவர் மட்டும் இருந்து என்ன செய்ய போகிறோம்? இருப்பதா இறப்பதா என்று தெரியாமல் அழுது கொண்டிருக்கிறாள். அழுது கொண்டிருக்கிறாள். அது மட்டுமா,